இன்றைய ஜென்சி கிட்ஸ்க்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? ஜென்சி கிட்ஸோட மிகப்பெரிய பிரச்சனையா நான் என்ன பார்க்குறேன்னா, அடிக்ஷன். எல்லாவற்றிலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அடிக்ட் ஆகுறாங்க. உலகம் முழுக்கவுமே இது நான் குறிப்பிட்ட ஒரு நாடு அப்படின்னு சொல்ல வரல. உலகம் முழுக்கவுமே போதை, உணவு, கேட்ஜெட்ஸு, சோஷியல் மீடியா, கான்ஸ்டண்டா வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிளசண்டான விஷயம் கொஞ்சம் பிளஷரா இருக்கு அப்படின்னா உடனே அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. ரைட் எது, பிளசன்ட் எதுன்னு பார்த்து ரைட்டை சூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்டோட சேர்ந்து பிளசண்டா இருந்தா நல்லது. ஆனா ரைட் வேற பிளசன்ட் வேறன்னு இருந்தா ரைட்டை தான் சூஸ் பண்ணணும். நம்மளை நாமளே ஹேண்டில் பண்ணிக்க முடியாது பல நேரங்கள் அப்படின்னு தெரியும் போது நம்மளை ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகளை சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். அடிக்கிற அப்பா அம்மா கூட இருக்கணும். தன்னைத்தானே ஹேண்டில் பண்ணிக்க முடியல குழந்தையாலன்னா நம்மளை ஃபெரோஷியஸா ஹேண்டில் பண்ற உறவுகள் வேண்டும். இப்ப ஜென்சி என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர் கையில இருந்த பெரம்ப புடுங்கி போலீஸ் கையில கொடுத்துட்டாங்க. டீச்சர் நம்மளை ஹேண்டில் பண்ண முடியாம தடுத்தோம்னா போலீஸ் தான் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும். போலீஸாலெல்லாம் ஹேண்டில் பண்ணிட முடியாது மொத்த சமூகத்தையும். அதுதான் உண்மை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகம் முழுக்கவுமே எந்த நாட்டிலையும் மொத்த சமூகத்தையும் ஹேண்டில் பண்ற அளவுக்கெல்லாம் போலீஸுக்கு கெப்பாசிட்டி இல்லை. போலீஸால சொசைட்டியோட ஸ்ட்ரக்சரை ஸ்டேபிளாலாம் வச்சிட முடியாதுங்கய்யா. எஸ்பெஷலி இந்த ஜென்சி கிட்ஸுக்கு அட்டென்ஷன் ஸ்பேனே அழிஞ்சிருச்சு. 30 செகண்ட் 40 செகண்ட் மேல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது. கனவுல கூட ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளசண்டா இல்லாத ரைட்டான ஒரு சத்தியத்தை யாராவது சொன்னா உடனே அவங்கள பூமர்னு சொல்லி ஒதுக்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை. Presta Premium Women's Wear. Let your body love it.